நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். நெறிப்படி கன்னிகாதானம் செய்ய எண்ணுகிறார். அதற்காக மன்னர் ஜனகர் உமது கட்டளையை எதிர்நோக்குகிறார். இது பற்றி உங்கள் மைந்தன் ஸ்ரீ ராமனிடமும் சொன்னார். உமது தந்தையின் அனுமதி கிடைத்த பிறகே சீதையின் திருமணம் நடக்கும் என்று. தசரத மன்னா, தாங்கள் ஆணை பிறப்பித்தீர்களானால் லக்ன பத்திரிகை குறிக்க இயலும். பூஜைக்குத்தக்க சதானனரே, தமது வார்த்தைகள் எம்மை உயர்த்துகிறது. சொன்ன முறையிலே சொல்லப்பட்ட கருத்திலே சுவை, தெளிவு, உயர்வு இருந்தது. நல்ல இதயங்களை சந்திக்க செய்த மன்னர் ஜனகருக்கு மனப்பூர்வமான என் நன்றி. ஆம், என் ராமன் என் மைந்தன் மீது அளவற்ற பாசம்தான். உங்கள் மன்னர் ஜனகருக்கு சொல்ல வேண்டியதில்லை. இக்ஷ்வாகு குலத்தின் குருநாதரே மகரிஷி வசிஷ்டர் தான். எமது குருதேவரை கைகுவித்து கேட்கிறேன், இனிமேல் செய்ய வேண்டியதை சொல்ல வேண்டும். மன்னர் ஜனகரே, திருமணம் தனிப்பட்ட விஷயம் அல்ல. இது இந்த சமுதாயத்தை சார்ந்த நிகழ்ச்சி. வெறும் ஒரு ஆணும் பெண்ணும் சடங்குகளால் பிணைக்கப்படுவது மட்டும் திருமணமாகாது. ஏனெனில் அந்த இருவருடன் சேர்ந்து அவருடைய சமுதாயம், அவர்களின் குலம், அவர்களின் தர்மம் இணைந்திருக்கிறது. திருமணத்தின் அர்த்தமே இரண்டு குலங்களும் கடைபிடித்து வந்த ஆச்சாரம், அனுஷ்டானம், நடைமுறைகள், நற்பண்புகளின் சங்கமம். அதனால் அரசர் உம்மிடம் உமது மகளை கையேந்தி கேட்பதற்கு முன் மிக மிக அவசியமானது எமது மன்னர் தசரதருடைய குலப்பரம்பரை பற்றிய அறிமுகம். உமக்கு உறுதி கூறுகிறேன், ராஜகுமாரன் ராமன் உமது மகளுக்கு எல்லா விதத்திலுமே ஏற்றவன். மன்னர் திலீபனின் மைந்தர் பகீரதன் தேவலோகத்திலிருந்தே கங்கையை பூமிக்கு கொண்டு வந்து இந்த ஆரிய பூமிக்கு பேருதவி செய்தார். அது யுக யுகங்களுக்கும் அந்த அமரரின் புகழ் சொல்லும். பிறகு அந்த குலத்தில் ரகு வந்தார். அவருடைய பெயரால் தான் இதை ரகுகுலம் என்கிறார்கள். அதன் பின் பக்த சிரோமணி அம்பரீஷன், அவருக்கு பின் அவருடைய வழிவந்த மன்னன் அஜராஜன். மன்னர் அஜனுடைய மைந்தனாக மன்னர் தசரதன் பிறந்தார். அத்தனை கீர்த்திமிக்க குலத்தில் வந்த அரசகுமாரர்கள் ராமலட்சுமணனுக்காக அரசர் உமது இரு புத்திரிகள் சீதை, ஊர்மலையை தானம் கேட்கிறார். முனிவரே, தமது உயர்வான மதிப்பீடுகளை பெற்றதே பெருமை. நான் மிக பணிவுடன் எனது மகள் சீதை ஸ்ரீராமனுக்கும் என்னுடைய இளைய மகள் ஊர்மிளையை தங்கள் இளைய குமாரன் லட்சுமணனுக்கும் குலம் காக்கும் இல்லாளாக சமர்ப்பணம் செய்கிறேன். மன்னா தசரதா, விதேகராஜன் ஜனகரின் கல்யாண சம்பந்தமுள்ள அறிவிப்பு பூரண வடிவம் இன்னும் பெறவில்லை. மகரிஷி வசிஷ்டர் அனுமதி தந்தால் எனது விருப்பம் என்னவென்று நான் சொல்ல முடியும். அதை சொல்லுங்கள் மகரிஷி. ராமனும் லட்சுமணனும் திருமணம் புரிந்து கொண்டு அயோத்திக்கு செல்கையில் உங்கள் பரதனும் சத்ருக்கணனும் பிரம்மச்சாரியாக இருந்தால் இது உகந்ததல்ல. மன்னர் ஜனகரின் இளைய தம்பி சாங்காசிபுரி மன்னர் குசத்வஜனுக்கு இரு கன்னியர்கள், மாண்டவி, ஸ்ருதகீர்த்தி. நாம் இந்த இரண்டு கன்னியர்களையும் இளையவன் பரதனுக்கும் சத்ருக்கணனுக்கும் இல்லத்தரசிகளாக்கி விடுவோம். இந்த பெரும் கருணையை எந்த வார்த்தைகளால் உயர்த்தி சொல்வது? முனிவரே, தமது இந்த அறிவிப்பினால் எங்கள் நிமி வம்சமே நிமிர்ந்து நிற்கிறது. குசத்வஜன் அவருடைய மகள் மாண்டவியை குமாரன் பரதனுக்கும், அவருடைய இளைய மகள் ஸ்ருதகீர்த்தியை குமாரன் சத்ருகணனுக்கும் கன்னிகாதானம் செய்வார். பிறகு இந்த சுபகாரியத்தில் தாமதமேன் சதானனரே? 4 ராஜகுமாரர்களும் ஒரே நாளில் மணமகனாகட்டும். உங்கள் 4 கன்னியருக்கும் கன்னியாதானம் ஒரே நாளில் நிகழட்டும். அப்படி முகூர்த்தம் பாருங்கள். 2 நாட்களுக்கு பிறகு புத்திர பல்குனி நட்சத்திரம். அந்த நன்னாளில் 4 திருமணங்களையும் நடத்த நல்ல முகூர்த்தம் இருக்கிறது.
அயோத்தி மன்னா தசரதா, உனது 4 மைந்தர்களின் நன்மைக்காக அவர்களை கோதானம் செய்ய சொல். நாந்தி மோட்ச சாந்திகளை முடித்து அதன் பிறகு திருமண காரியங்களை நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்கள் கட்டளை குருதேவா. நல்ல செய்தி, நலமான செய்தி. மாண்டவி, ஊர்மிளா, ஸ்ருதகீர்த்தி, கேளுங்கள் கேளுங்கள். அடி எல்லோரும் வந்து கேளுங்கள். என்ன சொல்லுங்க? என்ன விஷயம்? இனிமையான செய்தி, எதிர்பார்க்கும் செய்தி. நான் சொல்ல போகும் செய்தி என்னவென்றால், இந்த ஜனகபுரியும் சங்காசய நகரும் ஒரே நாளில் ஒரே முகூர்த்தத்தில் உலக புகழ் பெற போகிறது. இன்று ராமச்சந்திரன் எடுத்தார், வில்லை வளைத்தார், சீதா தேவியை அடைந்தார். இன்று நம்முடைய மாண்டவி பரதனுக்கு ஜெய், ஊர்மிளா லட்சுமணனுக்கு ஜெய், சிறுதகீர்த்தி சத்ருக்கணனுக்கு ஜெய். என்னடி இன்னும் புரியவில்லையா அக்கா? மகாராஜா ஜனகரும் மகாராஜா தசரதரும் கலந்து பேசி 4 சகோதரருக்கும் 4 சகோதரிகளை ஒரே நாளில் ஒரே முகூர்த்தத்தில் திருமணம் செய்ய முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆமா, ஒரே நாளில் திருமணம் செய்ய முடிவெடுத்திருக்கிறார்கள். வணக்கம் மகாராணி. மகாராணி, தினமும் போல் இன்றும் மன்னர் அவர்களுடைய நலம் சொல்லும் செய்தியுடன் மிதிலையிலிருந்து தூதர் வந்திருக்கிறார். இன்று மன்னர் பிரான் தங்களுக்காக விசேஷ செய்தியொன்றும் அனுப்பியிருக்கிறார் மகாராணி. விசேஷமான செய்தி? ஆம் மகாராணி. பரதனுக்கு திருமணமா? தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் மகாராணி? ராஜகுமாரன் பரதனுக்கு திருமணமா? மன்னர் அவர்கள் 4 மைந்தர்களுக்கும் திருமணம் நிச்சயித்திருக்கிறார். அடேடே, எங்கே புறப்பட்டு விட்டாய்? அதுவும் இந்த பாதி அலங்காரத்துடன். உனக்காக மலர் கொண்டு வந்திருக்கிறேன். இருக்கட்டும் மந்தரா, எனக்கு இப்போது அலங்காரம் செய்து கொள்வதற்கெல்லாம் நேரமே. இது உன் பிள்ளை பிராயத்து கதைதானே? அந்த காலத்திலேயே நீ பாதி அலங்காரத்தில் போவாய். இப்போது ராணியா இருந்தும் கூட பழைய மாதிரியாகத்தான் இருக்கிறாய். பழைய மாதிரியா? அட அப்படியா? அடி மந்தரா, எனக்கு விரைவில் மாமியாராக போகும் யோகம். மகாராஜா பரதன், லக்ஷ்மணன், சத்ருகணனுக்கு திருமணம் நிச்சயித்திருக்கிறார். பரதனுக்கு திருமணமா? இந்த சுப செய்தியை சொல்ல மகாராணி கோசலியிடம் செல்கிறேன். சேடிகளே, சேடிகளே, கேட்டீர்களா? செய்தி தெரியுமா? திருமணமாம், பரதனுக்கு திருமணமாம். என் பரதனுக்கு. அக்கா, அக்கா, ஜனகபுரியிலிருந்து மன்னர் செய்தி அனுப்பியிருக்கிறார். ஜனகபுரியில் இருந்தா அவர் நலமோடு இருக்கிறாரா? நலமோடு இருக்கிறார். அக்கா, இதை படியுங்களேன். நீ படித்திருப்பாயே. எதை பற்றி என்று சொல். சரி, சொல்கிறேன். நீங்கள் கேட்டால் துள்ளி குதிப்பீர்கள். மகாராஜா ராமனோடு லக்ஷ்மணன், பரதன், சத்ருகணனுக்கு திருமணம் நிச்சயித்திருக்கிறார். என்ன என்ன நிஜம்தானா? மன்னர் 4 மைந்தர்களின் திருமணத்தை ஒன்றாக நிச்சயித்திருக்கிறாரா? இதை எனக்கு கைகேயிதான் சொன்னாள். மன்னரின் செய்தியை நான் இன்னும் முழுதும் கேட்கவில்லை. எங்கே, யாருடன், யார் மகள் என்று கூட எனக்கு தெரியாது. யாருக்கு, யாரை நிச்சயித்திருக்கிறார்? லக்ஷ்மணனை மணப்பவள் மகாராஜா ஜனகரின் இளைய மகளான ஊர்மிளாதான். பரதன் சத்ருகணனுக்கு மகாராஜா குசத்வஜரின் செல்விகள் மாண்டவி, சுதகீர்த்தி. ஏன் இப்படி உட்கார்ந்து விட்டீர்கள்? செல்லுங்கள், ராஜ மாளிகையில் தீபம் ஏற்றுங்கள். நாடெங்கும் செய்தி பரவட்டும். அமைச்சர்களிடம் சொல்லுங்கள், அனைவரின் இல்லங்களுக்கும் இனிப்பு வழங்க வேண்டும் என்று. நான் அந்தண பெரியோர்களை அழைக்கிறேன். நீங்கள் இருவரும் கோதானம் செய்ய வேண்டும். எழுந்திருங்கள், இருவரும் சென்று குல வழக்கப்படி ஏற்பாடு செய்யுங்கள். சீக்கிரம். எண்ணெய் ஊற்றுங்கள், இன்னும் ஊற்றுங்கள். வா, நீயும் நீயும். அடே, என்ன செய்கிறாய் மந்தரா? இன்று உன் மகனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதே. மாளிகையெல்லாம் தீபாலங்காரம் செய்ய வேண்டிய நீ என்னை கேட்கிறாய் என்னவென்று? எவ்வளவு பொறுப்பு! பிராமணர்களுக்கு அனுப்ப வேண்டும் அழைப்பு, மக்களுக்கு வீடுதோறும் வழங்க வேண்டும் இனிப்பு. கோதானங்கள் என்ன, சொன்னதானங்கள் என்ன? இஷ்டம் போல் நடக்கிறது.
அக்கா எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். அக்கா, மகாராணி கௌசல்யா, அக்கா, உன் அக்காள் இதையெல்லாம் ஏன் செய்கிறாள்? தன் ராமனுக்காக செய்கிறாள். பரதனுக்கு செய்வது போல் ஒரு கண் துடைப்பு. பரதன் உன் வயிற்றில் பிறந்தவன். பரதனுக்காக உரியதை செய்ய வேண்டியவள் தாய் என்ற முறையில் நீதான். மந்தரே, உன் குறுகிய புத்தி உன்னை விட்டு போகவே இல்லை. அக்கா என்னிலும் அதிகமாக நேசிக்கிறார்கள் என் பரதனை. நேசிப்பாள். பரதனை பெற்ற தாய் அவள் இல்லையே. பெற்ற தாய் என்ற முறையில் நீதான் செய்ய வேண்டும். நீ சொல்வது போல் அக்காவும் சொன்னார்கள். அப்படி வா. இனி முதல் வேலையாக உன் தகப்பனார் மகாராஜா அசுபதிக்கு செய்தி அனுப்பு. தாமதிக்காதே. செய்தியை பார்த்தவுடன் தந்தையின் கேக்கைய நாடே தீப ஒளியால் ஜொலிக்கப் போகிறது. பரதனை மற்ற ராஜகுமாரர்கள் போய் நினைத்தாயா? அவன் கேக்கயத்தின் கண்ணின் மணி அல்லவா? புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை. இந்த செய்தியை கேட்டவுடனே உன் அன்பு தந்தை, உன் சகோதரன் இங்கு அனுப்புவார். நிச்சயமாக மகிழ்ச்சியின் எல்லைக்கே போய்விடுவார் என் தந்தை. गणपति ग्वंहवामहे प्रियानान्त्वा प्रियपति ग्वंहवामहे निधीनान्त्वा निधिपति ग्वंहवामहे अहम जानि गर्भधम्म त्वम जासि गर्भधम्म. மாளிகை வாசலுக்கு மாப்பிள்ளைகள் வந்து விட்டார்கள். ஊர்வலம் வந்து விட்டதா? இரு அக்கா, நாங்கள் போய் பார்த்து வருகிறோம். வாருங்கள் வாருங்கள்.
त्रिगुणरहितं तत्त्वमस्याधिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। वसिष्ठाय नमः, विश्वामित्राय नमः, आगतेभ्यो सर्वेभ्यो ऋषिभ्यो नमः। ओम सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते, नारायणी नमोस्तुते। सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबके गौरी மாளிகை வைபவம் மகிழ்வோடு நடக்க திருமகன் நெற்றியிலே திலகமோ ஜொலிக்க திருமண ஆரத்தி ஜனகரும் எடுக்க திருமண ஆரத்தி ஜனகரும் எடுக்க இணைந்திடும் இரு பேரும் மன்னவர் குலங்கள் திருமணமேனும் உறவாலே திருவடி மலரினில் அக்ஷதை தூவியே திருமிகு ஜனகரும் ராமனை வணங்கியே கோசலை செல்வனை பணிவுடன் அழைத்தே கோசலை செல்வனை பணிவுடன் அழைத்தே குருகூலம் அமர்ந்திட ஆசனம் அளித்தே ஜனகரும் அருகில் நின்றாரே. வருக வருகவே கல்யாண மண்டபமே ஜனகரின் மாப்பிள்ளையாக. வாருங்கள், எல்லாரும் ஆசனத்தில் அமருங்கள். சதானந்தரே, நீங்கள் மன்னர் ஜனகரிடம் வேண்டிக் கொண்டு ராஜகுமாரி சீதையை மண்டபத்துக்கு அழையுங்கள். தங்கள் ஆணை முனிவரே. சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெறவாரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வினை ஆரீரே.